தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, திருவிருந்து சடங்கு இதுக்காக தாங்க இவ்வளோ தயாரித்து வந்தோம். நம்ம திருப்பலியில் திருவிருந்து சடங்குக்காக அவ்வளோ தயாரித்து வந்து இறை வார்த்தையின் வழியாக, நற்கருணை வழிபாடின் வழியாக, இப்போ ஃப்ராக்ஷன் வழியாக வந்து அமைதியை கொடுத்து, கடவுளுக்கும் மனிதருக்கும் அமைதியை கொடுத்து பெரிய ஒரு பொக்கிஷத்தை வாங்க நம்ம தயாராக இருக்கிறோங்க. விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல ஆண்டவர் நாட்களை வரப்போகிறாருங்க. ஏசியா நாவல் வைக்கப்பட்ட அந்த நெருப்பு துண்டு போல, கட்டி போல, நம்மை தூய்மையாக்க, நம் நாவை தூய்மையாக்க, நம்ம வாழ்வை தூய்மையாக்க வரப்போகிறார் ஆண்டவர். அந்த வரும் ஆண்டவரை எப்படி வாங்க போகிறோம் தெரியுமா? லைனில் வாங்க போகிறோம். ஏன் லைனில் போகிறோம்? அதனுடைய ஆழமான அழகான அர்த்தம் என்ன தெரியுமா? we are in a procession, we are in a pilgrimage. நற்கருணை ஆண்டவரை வாங்க நம்ம ஒரு பில்கிரிமாக போகிறோம், ஒரு திருப்பயணியாக போகிறோம். இந்த உலகத்திலே நடப்பது ஒரு திருப்பயணம், இந்த உலகத்திலிருந்து போவதும் ஒரு திருப்பயணம். அதை நினைவு கூறுவதாங்க we are going in procession, kneeling down in front of God, receiving him in tongue. நற்கருணையை வாங்குவது கையிலா நாவிலா? நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் உண்டு. கையில் வாங்க திருச்சபை அனுமதி தந்திருக்கு, தராததல்ல. நின்று வாங்கலாமா? நின்று வாங்கலாம். இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, எல்லாவற்றுக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது. அப்பா அம்மா முன்னால் மேலே கால் போட்டு உட்காரலாமா? தப்பு இருக்காதுல, எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? இதெல்லாமே எங்கேருந்து வருது? மனசுலேருந்து வருது. அப்போ கால் போட்டு கிராசிங் யுவர் லெக்ஸ் அண்ட் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யர் பேரண்ட்ஸ், சிட்டிங் இன் ஃப்ரண்ட்ஸ் ஆஃப் எல்டர்ஸ் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? அந்த மனசில் வரணும், அந்த அன்பிலிருந்து வரணும், பயத்திலிருந்து வரக்கூடாது. மரியாதை, ஆராதனை வர வேண்டியது பயத்திலிருந்து கிடையாதுங்க, ஆராதனை வர வேண்டியது அன்பிலிருந்து. அப்போ யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை முட்டி போட்டு வாங்கணுமா, நின்று வாங்கணுமா, கையில் வாங்கணுமா, நாக்கில் வாங்கணுமா? அழிஞ்சு போகிற சாப்பாடை கை கழுவி 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 சாப்பிடுவோம். கண்டதையும் சாப்பிடுவோம் இல்லையா? அழுகி போனதை சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு வந்ததை நல்லா மசாலா போட்டாங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு தெரியாது. என்ன பாய்சனை கொடுத்தாலும் கையை கழுவி சாப்பிடுவோம். என்ன பாய்சனை கொடுத்தாலும் அது எவ்வளோ நாள் வச்ச கறின்னு தெரியாது, எவ்வளோ நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பொருளும் தெரியாது, எவ்வளோ மசாலா போட்டு வச்ச மீனுன்னு தெரியாது, அழுகி போனதான்னு தெரியாது. ஆனால் அதை மட்டும் கை கழுவி சாப்பிடுவோம். ஏன் கையிலேருந்து அழுக்கு போகிறதுன்னு நினைக்கிறீங்க? கை கழுவி சாப்பிட்றவங்க அழியாத உணவை கையில் இன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்னா, நாவில் வாங்க நமக்கு உரிமை உண்டு. அப்போது நான் நீட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாவிலே கொடுக்கப்பட வேண்டும், கையை நீட்டினீங்கன்னா கையிலே கொடுக்கப்பட வேண்டும் நற்கருணையானது. அதனால் there is no strict and hard fast rule, இப்படி தான் வாங்கணும் நல்ல. ஆனால் முழந்தால் படிட்டு நாவில் வாங்கும் பொழுது நீங்கள் உறுதி சொல்கிறீங்க, நான் வாங்கிறது அப்பம் அல்ல, நான் வாங்கிறது ஆண்டவரை என்பது. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் ரூல்ஸ், சலுகைகள் சட்டங்கள் அல்ல. ரீசெண்டாக இங்கே தியான மையத்தில் போன மாதம் நினைக்கிறேன், February மாதம் 1ஆம் தேதி வந்த ஒரு சாட்சியம். ஏன் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கிறேன்னா, டெட் எக்ஸாம் முடிஞ்சு வந்த ரிசல்ட். அது டெட் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்த பொழுது வந்த சாட்சியம். உள்ளூர் தியானத்துக்காக வந்த ஏதோ ஒரு மகள் அவங்களுடைய சாட்சியத்தை அனுப்பியிருந்தாங்க. 4 நாள் இங்கே தியானத்துக்கு வந்த பொழுது நம்ம இங்கே சொன்னோம், முடிந்தவர்கள் முட்டிக்கால் போட்டு வாங்குங்க. ஆனால் நாவில் தான் கொடுப்போம், கையில் கொடுக்க மாட்டோம். அது உறுதியாகவே சொன்னோம். அது நைட்ரஜலுக்கானாலும் தேர்ட் சண்டேக்கானாலும் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை 1000 பேர் வந்தாலும், த்ரூ அவுட் த வேர்ல்டுலேருந்து இங்கே தமிழ் மக்கள் வராங்கன்னு உங்களுக்கு தெரியும், வரவங்களுக்கு தெரியும். த்ரூ அவுட் த வேர்ல்டு தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் பல நாடுகளிலிருந்து, வெளிநாடுகள்லாம் வரவங்க இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பேர் வந்தாலும், 4000 வந்தாலும், 5000 வந்தாலும், 50,000 நாளைக்கு வந்தாலும் அது கையில் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது உறுதியாக தான் இருக்கிறோம். அப்படி கொடுத்த பொழுது முடிந்தவர்கள் முழந்தால் படிட்டு வாங்குங்கன்னு உள்ளீர்ப்பு தியானத்துக்கு சொன்னேன். ஏன்னா உள்ளீர்ப்பு தியானத்தில் 50 பேர் இல்லை 100 பேர் 150 பேர் எல்லாம் தான் இருப்பாங்க. அப்போ அன்னைக்கு அந்த அம்மா ஆசைப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதெல்லாம் நற்கருணை வாங்கிறேனோ முழந்தால் படிட்டு நாவில் வாங்க எனக்கு ஒரு வரம் தாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பிறகு உள்ளிருப்பு தியானம் முடிஞ்ச பிறகு பாருங்கள், அதை ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆசீர்வாதத்துக்காக கேட்கல, ஆசைப்பட்டு ஆராதனைக்காக கேட்டிருக்கிறாங்க. அண்ட் ஷி கண்டினியூட் இட். அந்த கண்டினியூ பண்ணவங்க தான் அந்த டெட் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்தப்போ சொல்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே மாறிடுச்சு. 82 மார்க் 100க்குன்னு இருந்தவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் 75 மார்க்குன்னு போட்டது முதல் அதிசயம். 2வது அதிசயம் 75 மார்க்குன்னு கவர்மெண்ட் மாற்றி ஜியோ வந்த பிறகு இவங்களுடைய மார்க் 76. 82 மார்க்குன்னு இருந்தால் அந்த வருஷம் ஃபெயில் ஆகிருந்திருப்பாங்க, 2026 ஃபெயில் ஆகிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 76 மார்க் கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆர்டர் 75 போதுன்னு இருக்குது. ஸோ ஷீ காட் த்ரூ த டெட் எக்ஸாம். நான் முட்டிக்கால் போட்டு ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுத்த பொழுது ஆண்டவர் முதலிடம் தருகிறதை நீங்கள் உணர்வீர்கள்.
அதனால் இது ஆர்கியூ பண்ண வேண்டிய விஷயம் கிடையாதுங்க. ஆராதனையுடைய விஷயம். இப்படி தான் வாங்கணுமா, ஈகோக்காகவோ இல்லை ஒரு எந்த விதமானதும் கிடையாது. இதில் ஒரு ஆராதனை இருக்குது. வென் யூ நீல் டவுன். ஏன்னா குருவானவரே 3 தடவை நீல் டவுன் பண்ணுறாரு இல்லையா? நீங்கள் இப்போ அந்த 3 தடவை ஜெனிஃப்ளெக்ட், அப்பத்தை எடுத்து இதன் உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வைக்கும் பொழுது ஜெனிஃப்ளெக்ட். 2வது ரசக்கிண்ணத்தை எடுத்து வலது காலை மடக்கி ஜெனிஃப்ளெக்ட் பண்ணுறார், ஆராதனை செய்கிறார். 3வது இப்போ சொன்ன இந்த ஃப்ராக்ஷன் முடியும் பொழுது ஃபாதர் திரு அப்பத்தை வைத்த பிறகு ஜெனிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இதோ இறைவனின் செம்மறின்னு உயர்த்தி காமிக்கிறார். ஸோ அருட்தந்தை திருப்பலி வைக்கிற அருட்தந்தை வணங்கி ஆராதனை செய்த பிறகுதான் அதை நமக்கு தருகிறார். அதனால் நீங்களும் முடிந்தவரை நாவிலே வாங்குங்கள். முழந்தால் படிட்டு வாங்க முடிந்தால் வாங்குங்க. இன்றைக்கி முட்டிக்கால் போட முடியுது, நாளைக்கு முடியாத ஒரு நாள் வரும் இல்லையா? இன்றைக்கி நாக்கில் வாங்க முடியுது, ஆனால் வாங்க முடியாத ஒரு நாள் வரலாம். அப்பொழுது நீங்கள் யோசித்து வாங்குங்க எப்படி வாங்கணும்னு. பட் யூ ஷுட் ஹேவ் தட் ஃபீலிங் ஆஃப் அடரேஷன். நீங்களே எடுத்து சாப்பிடலாமா? கொரோனாவிலலாம் நிறைய அபரேஷன் வந்தது. கொரோனா டைம்லலாம் மக்கள், அது பொதுநிலையினர் யாருமே எடுத்து சாப்பிடக்கூடாது. அது அருட்சகோதரிகளாக இருந்தாலும் அது அப்பத்தட்டிலிருந்து அந்த கிண்ணத்திலிருந்து எடுத்து உண்ணக்கூடாது. குருவானவர் தருவார். இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போஸ்தலர்களுக்கே சொன்னார், கொடுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டட். அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது. 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னார் 12 பேர்கிட்ட. ஸோ இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். எடுத்து நீங்கள் உண்ண வேண்டியது அல்ல. இனி யூக்கரிஸ்டிக்கு ஒரு ஃபாஸ்டிங் இருக்கா? ஃபாஸ்டிங் இருக்குது. எத்தனை மணி நேரம் ஃபாஸ்டிங்? முன்னால் அது 3 மணி நேரம் இருந்தது. திவ்ய நற்கருணை வாங்குவதற்கு 3 மணி நேரம் முன்னால், அதுக்கு பிறகு 2 மணி நேரம் முன்னால், இப்போது 1 மணி நேரமாவது ஃபாஸ்டிங் இருங்க. ஏன் ஃபாதர் இந்த ஃபாஸ்டிங்? அதற்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. நீங்கள் எந்த உணவிற்கு நீங்கள் லாங் பண்ணுறீங்க, டு யூ லாங் ஃபார் திஸ் லார்ட், டு யூ ரியலி சர்ச் ஃபார் திஸ் லார்ட்? உங்களுடைய தாகம் நீங்கள் காமிக்கிறதா அந்த 1 மணி நேரம் உணவுக்காக, ஆண்டவருடைய அந்த உணவுக்காக காத்திருக்கிறீங்க. அந்த தாகத்தை காண்பதுக்காக தான் 1 hour அந்த ஃபாஸ்டிங் எடுங்க. இனி யாருக்காவது எக்ஸப்ஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தண்ணி குடிக்கலாம். 2 மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. நோயாளிகளுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. வயசானவங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. குருக்களுக்கு சில டைம் ஒரே நாளில், இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஃபாதருக்கு 2 திருப்பலி 3 திருப்பலின்னு கண்டினியூ வரும்பொழுது மேபி அந்த ஃபாஸ்டிங்கான டைம் கிடைக்காது. ஸோ அப்படி எக்ஸப்ஷன்ஸும் உண்டு. பட் திரும்பவும் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் ரூல்ஸ். நீங்கள் திவ்ய நற்கருணை வாங்குறீங்க, நீங்கள் அதனுடைய ஆசீர்வாதத்திற்காக 1 மணி நேரம் ஃபாஸ்டிங்கோட, தாகத்தோட, பசியோடு போய் நற்கருணை ஆண்டவரை வாங்குங்க. ப்ரொசஷனில் போய் வாங்குங்க. சந்தோஷமாக வாங்குங்க. நாவில் வாங்க முயற்சி செய்யுங்க. அழியிற உணவையை கை கழுவி சாப்பிட்றவங்க அழியாத உணவை கையில் வாங்க முயற்சி செய்யாதீங்க. நாவில் வாங்க முயற்சி செய்யுங்க. இறைவன் உங்களை, நற்கருணை ஆண்டவர் உங்களை, நற்கருணை இறைவன் உங்களை நற்கருணையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.